இன்றைக்கி சாட்டர்டே நாங்கள் காய் வாங்குகிற கடைக்கு தான் வந்திருக்கோம். நீங்களும் பாருங்கள் இந்த கடையில் காயோட விலைலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, நம்ம ஊர்லேயும் இந்த விலையில தான் நம்ம வாங்குகிறோமா இல்லை இங்கே கூட விற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் எவ்வளோ காய் வாங்கியிருக்கோம், எவ்வளோ விலை அப்படின்றத. நான் கேரளாவுக்கு வந்த புதுசில் காயோட விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. என்னடா இது நம்ம ஊரில் விற்கிறத விட ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஒரு கீரை கட்டே வந்து 50 ரூபாய்க்கு விற்றுச்சு. நம்ம ஊரில் 10 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்குகிற கீரை கட்டு. அப்புறமா தான் நாங்கள் வந்து இந்த கடையை கண்டுபிடிச்சோம். இது வந்து குருவாயூர் போகிற ஹைவேல இருக்குது இந்த கடை. இந்த கடை வந்து காலையிலலாம் இருக்காது. சாயந்தரம் 5 மணிக்கு திறப்பாங்க, 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் காய் வாங்க போவோம். மேக்ஸிமம் 10 கிலோவுக்கு வாங்குவோம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் குறைச்சலாக தான் வாங்கியிருக்கோம். 7.5 கிலோவுக்கு தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் காய்கறிகள் வந்து வீட்லேயே இருக்குது. அதனால் 7.5 கிலோவில் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த காயோட விலை எவ்வளோன்னா 200 ரூபா. இந்த 7.5 கிலோ காயோட விலை வந்து 200 ரூபா. நாங்கள் என்னென்ன காய் வாங்கியிருக்கோம், 200 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கின காயெல்லாம் வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கருணக்கிழங்கு நம்ம வந்து வெளியே கடைகளில் சின்ன சின்ன கடைங்க இருக்கோம்னா அந்த இடத்துல வந்து எடை போட்டு வாங்கினோன்னா 40 ரூபா இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு கீரை கட்டுமே வந்து 40 ரூபா இருக்கும். இப்போ வந்து ரோட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வண்டியில் வெறும் கீரை மட்டும் விற்கிறாங்களா, அவங்கக்கிட்ட வாங்கினாலும் 40லேருந்து 50 ரூபா இருக்கும் அந்த கீரையோட விலை. ஆனால் இந்த கடையில் வெறும் 10 ரூபா தான் அந்த கீரை கட்டு. அந்த கிழங்கு இருக்குல்ல, அந்த கிழங்கு வந்து வெறும் 15 ரூபா தான். லெமன் எல்லாம் வந்து 10 ரூபா தான், இவ்வளோ லெமனும். இந்த தர்பூசணி வந்து 1 கிலோ வந்து 20 ரூபா, ஒரு 2.5 கிலோவுக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பீட்ரூட் வந்து 15 ரூபா, இந்த முள்ளங்கி 15 ரூபா. இந்த கடையில் எப்படி நம்ம 1/4 கிலோ அந்த மாதிரிலாம் எடை போட மாட்டாங்க. நம்ம காயெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். இந்த பயிர் வந்து 30 ரூபா நினச்சிக்கோங்களேன். 30 ரூபா உள்ள காயெல்லாம் எது இருக்கோ மொத்தமாக சேர்த்து இப்போ 2 கிலோ 3 கிலோ அப்படியே ஒரே விலையில் உள்ள காய்னா அப்படியே அதுக்கு ரேட் போடுவாங்க. ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வந்து 1 கிலோ வந்து 40 ரூபான்னு சொன்னாங்க. அப்போ அரை கிலோவுக்கு நின்றுச்சு. அப்போ 20 ரூபா போட்டிருக்காங்க. வாழைக்காய் வந்து 10லேருந்து 15 ரூபாக்குள்ளே தான். பீன்ஸும் 10 ரூபாக்கு தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நாங்கள் மொத்தமாக 11 காய்கறிகள் வாங்கியிருக்கோம். எவ்வளோக்கு வாங்கியிருக்கோன்னா மொத்தமாக 200 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். தர்பூசணி எல்லாம் சேர்த்து தக்காளி, வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாம் வாங்கினாலுமே வந்து 300 ரூபாய்க்கு தான் வரும். 2 வாரத்துக்கு இவ்வளோ காயை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த வாட்டி நாங்கள் 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் காய்கறிகள் வீட்டில் இருந்தனால நாங்கள் வாங்கின காய்கறிகள் வர்த்தா நம்ம ஊரில் இந்த விலைக்கே இவ்வளோ இது வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.